நாடு முழுவதும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு பணியாளர்கள் உள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றி வரும் இவர்களின் ஓய்வு பெறும் வயது தற்போது 60ஆக உள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 62ஆக உயர்த்தப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு சுற்றறிக்கை ஒன்று பரவியது. அந்த சுற்றறிக்கையில் மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயது 2 அதிகரிக்கப்பட்டு 62ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும். அனுபவமிக்க பணியாளர்கள் கூடுதலாக 2 ஆண்டுகள் சேவை செய்வதன் மூலமாக மத்திய அரசுக்கு உதவ முடியும். இந்த திட்டத்தால் அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான செலவும் குறையும். பணியாளர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறுவார்கள் என்பதால் அதற்கான செலவும் அரசுக்கு கணிசமாக குறையும். மேலும் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 1998ஆம் ஆண்டு 61.4 ஆண்டுகள் என்றிருந்தது. இது 2024ஆம் ஆண்டு 72.24 ஆண்டுகளாக அதிகரித்திருக்கிறது. இதுவும் மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மத்திய அரசு பணியாளர்கள் சிலரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் இந்த தகவல் பரவிய சில மணி நேரத்திற்குள் அது பொய்யானது என அதற்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைத்தது. இது குறித்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான பத்திரிகை தகவல் அலுவலகம் தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு பணியாளர்களை ஓய்வு பெறும் வயது 62ஆக உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. மத்திய அரசு இது போன்ற உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. உண்மைத்தன்மை இல்லாத ஆதாரமற்ற போலியான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்று கூறியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.